இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்மை மீறிய சக்தி இங்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் சொல்லுவோம். இருக்கிறது என்பது உண்மை. அதை சில பேர் இயற்கைன்னு சொல்லுவோம், சில பேர் கடவுள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெயரில் அழைத்தாலும் அந்த ஆற்றல் என்பது இந்த பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்கிறது அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. இதை நம்ம உடலில் இருந்து உணர முடியுமா? அதைத்தான் நாம் தெய்வ சக்தி என்று கூறுகிறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு வகையில் அதையும் தெய்வ சக்தி என்று நாம் கூறுகிறோம். அதாவது தெய்வத்துடைய அருட்கடாட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அறிவியலில் இது இன்னும் பேசு பொருளாக விவாதத்திற்கு உள்ளாகக்கூடிய பொருளாக, ஆராய்ச்சி செய்யக்கூடிய பொருளாக இருந்து வந்தாலும் இப்போ நம்ம சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களில் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, இஎஸ்பின்னு ஆங்கிலத்தில். 1930களில் இந்த ஆராய்ச்சி அறிவியல் ஆரம்பிச்சது. இன்றளவும் போயிட்டுருக்கு. சில பேர் இருக்கும்பாங்க, சில பேர் இல்லைம்பாங்க. அது அவரவர் தனிப்பட்ட விஷயம். ஏன்னா ஆராய்ச்சி என்பது ஒரு எல்லையில் முடிந்து விடுவது அல்ல, அது தொடர்ந்து இருக்கும். ஆனால் இது வாழ்க்கையில் நிதர்சனமாக நம்ம உணர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்திற்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி தெரியும். சில பேர்த்துக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம தெரிஞ்சுப்போம். சில பேர்த்துக்கு 1 வாரத்துக்கு அப்புறம், 10 நாளைக்கு அப்புறம், அல்லது இந்த குடும்பத்தில் ஒரு சிலருக்கு தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. சில பேர்த்துக்கு நம்ம குடும்பத்தில் யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு, சில பேர் இந்த ஊருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வகையில் உணர்தல் அப்படிங்கிறது ஏற்படலாம். அடியேன் தெளிவாக கூறுகின்றேன், ஏற்படலாம். அதை உண்மை என்று வைத்துக் கொள்வதா பொய் என்று வைத்துக் கொள்வதா என்பது அவரவருக்கு நடக்கும் போது மட்டும்தான் தெரியும். இப்போ எனக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா நான் பொய்ன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி தான் நிறைய அறிவியலாளர்கள் கூட தனக்கு அது நிகழ்கிறது அப்படிங்கும் போது அதை பற்றி ஆராய ஆரம்பித்திருப்பார்கள். அதற்கான விடையை கண்டிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த உடல்ல நம்ம பெயரிடப்பட்ட உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக இந்த உணர்வு வருவது இல்லை. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் அந்த மனம் அப்படின்னு ஒரு கருவியை சொல்லுவாங்க. அந்த மனதின் மூலமாக அது உணர்ந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சித்தாந்தங்கள் படிக்கும்போது இது தெரியும். ஆனால் அந்த மனம் அப்படிங்கிறது ஒரு உடல் உறுப்பா அப்படின்னா கிடையாது இல்லையா. அறிவியல் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடல் உறுப்புகளிலிருந்து வருகின்ற சமிக்கைகள், அந்த உடல் உறுப்புகள் இதை வைத்து இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஆராய்வாங்க. இது இன்விசிபிள்னு சொல்லக்கூடியது. மனம் அப்படிங்கிறது நம்ம பெயரிடப்பட்டது, ஏதோ ஒரு உணர்வு அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த உணர்வு பிற்காலத்தில் நடப்பதை எவ்வாறு உணர்ந்து கொள்கிறது அப்படிங்கும் போது எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. உண்மையாகவே 100%த்தில் 90% நபர்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுவது இல்லை. ரொம்ப ஆணித்தனமாக உணரக்கூடியது. சில பேருக்கு ரொம்ப தெளிவாகவே இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்திடுது. சில பேர்த்துக்கு ஒரு சமிக்கையாக காட்டி விடுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6வது அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய 6வது அறிவு அப்படின்னு உணர்திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உணர்திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் மனதின் மூலமாக அதை உணர்ந்து கொள்கிறார்கள். இன்னதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறார்கள். இது நம்ம அப்படியே போகிற போக்கில் பேசுறது இல்லை. நிறைய பேர் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதுலேயும் ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா, சமீப காலகட்டத்தில் ஒரு உரையாடலின் போது ஒரு நிகழ்வு நடப்பதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு நபர் நம்மக்கிட்ட ரொம்ப தெரிந்த நபர் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, கனவுனா அவர்கள் படுத்து உறக்கத்தில் வரல, அவர்களுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அது இன்னார் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அது என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது, இன்னாருக்கு தான் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே நடக்குது. அதே மாதிரி அவங்க யாரை சொன்னாங்களோ குறிப்பிட்டு அவங்களுக்கு அந்த விதமான நிகழ்வுகள் நிகழ்கிறது. அப்படிங்கும் போது இது இருக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும்? ஏன்னா உடல் உறுப்புகளால் இதை உணர்ந்து கொள்ள முடியாது. கண்டிப்பாக மூளையாலுமே கூட நம்ம சேமித்து வைக்கின்ற தகவல்களைத்தான் பெற முடியும் அப்படிங்கிறோம். இன்னொன்று, சில பேத்துக்கு இந்த அதீத ஆற்றல் இருப்பதை நம்ம இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஆற்றல் அப்படிங்கிறது இறைவனுடைய அருட்கடாட்சமாக எடுத்துக்கொள்வதா, சாபமாக எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிறது இங்கே பெரிய விவாதத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நிகழப்போகிறது அப்படின்னா அதை எதிர்பார்த்து ஒரு சந்தோஷத்தோட காத்திருப்போம். சரி இது நடக்கட்டும் அப்படின்ட்டு. அதே இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்ம மனம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் வாழக்கூடிய அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வாரம் நம்முடைய நிம்மதி என்ன? ஒரு வாரம் தானாலும் அங்கிட்டு ஒரு 4 நாள் ஆகும் அதுலேருந்து நம்மளுக்கு வெளியே வர்றதுக்கு. சாதாரண விஷயமாக அந்த உணர்வு இருந்துருது அப்படிங்கும் போது ஒன்றும் இல்லைப்பா போயிட்டு இருந்தேன் கீழே விழுகிற மாதிரி ஒரு கனவு அப்படின்னா அது பெருசாக இருக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம மனதால் கூட நினைத்து பார்க்கக்கூடாத விஷயங்களை உணர்வு காட்டுகிறது அப்படின்னா நடந்துருமோ நடக்காதோ அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தம், இது நடந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு தவிப்பு, இதெல்லாம் வரும் பொழுது அதை எப்படி கையாள்வது அப்படின்னு சிலருக்கு தெரிவது இல்லை, பலருக்கும் தெரிவது இல்லை. ஏன் அப்படின்னா பக்குவப்பட்ட மனதாக இருக்கிறது அப்படின்னா அதை கடந்து போயிடும். சரி எல்லாம் இயற்கை அப்படியே கடந்து போகட்டும் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் பக்குவப்படாமல் இருக்கின்ற ஆன்மாவாக இருக்கிற பட்சத்தில் அதனால் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அப்போ இது இறை ஆற்றலாக இருந்தாலும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரமாக இருந்தாலும் இது வரமா சாபமா என்பது நமக்கு காட்டக்கூடிய அறிகுறிகளை வைத்துதான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தெய்வத்தினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெய்வம் உணர்ந்து கொள்வார்கள், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஏன்னா இயற்கை தெய்வம் எப்படி நம்ம பெயர் வைத்தாலுமே இன்னொரு காலம், நம்ம கடந்த காலம் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஓரளவுக்கு, நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் நமக்கு தெரியாது. ஆனால் இறைவனுக்கு தெரியும் அப்படிங்கிறது கோட்பாடு. இறைவனுக்கு எதிர்காலம் தெரிந்தாலும் அதை சற்றுமே அதை பற்றி சிந்தனைகள் எல்லாம் இருந்தாலும் கடந்து போவது தான் தெய்வ நிலை. அப்போ நமக்கு அந்த தெய்வத்தினுடைய ஆற்றலில் ஒரு சிறு பங்கு, ரொம்ப ரொம்ப சிறு பங்கு நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு 5 நாள் 6 நாளுக்கு அப்புறம் நடக்கிறது தெரிய வருகிறது அப்படிங்கும் போது அதை நாம் கடந்து போக பழகிவிட்டோம் எனில் அது தெய்வ சக்தியாக கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது அப்படித்தான். ஏன்னா நீங்கள் ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்க, நமக்கு தெரிகிறது, அதை கடந்து பரவாயில்ல நடந்துட்டு போகுது, இது இயற்கை அப்படின்னு போகும்போது அது பக்குவப்பட்ட மனதாக இருக்கும். அந்த தெய்வாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை வைத்துக் கொள்ளலாம். மாறாக அது ஒரு கவலையை கொடுக்கிறது அப்படிங்கும் போது அந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆகிவிடும். இது எத்தனை பேர் வாழ்க்கையில் எப்படி அனுபவித்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் சில பேருக்கு இருக்கும். ஒரு 2-3 வருஷம் மட்டும் இதை அனுபவித்தேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் நிகழ்வதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதில் உங்களோட அனுபவத்தை நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இதே மாதிரியான அனுபவங்கள் இருந்திருக்கு அப்படின்னு. அதை கமெண்ட் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க, இதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, 90% மக்களுக்கு இது போன்ற உணர்வுகள் ஏற்படுவது இல்லை. அடியேன் சொல்வதும் 90ங்கிறதும் அடியேனுடைய கருத்தில் தான். இன்னும் சொல்லப்போனால் அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் யாரும் எடுத்து பார்க்கல. அடியேன் ஒரு 10 பேர்த்த விசாரிச்சோன்னா எனக்கு இல்லைம்பாங்க. ஒருத்தர் ஆமாம் எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தகவலாக சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலான்னு வச்சுக்கலாம், 99% இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட 1% நபர்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 1% நபர்களில் நீங்கள் ஒருவராக இருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த உணர்திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதை தெய்வ சக்தியுடன் ஒப்பிடும் போது அவ்வாறு நீங்கள் கடந்து போய்விட்டால் கண்டிப்பாக அந்த சக்தியானது உங்களுக்கு வரமாக இருக்கும். கடந்து போகவில்லை என்றால் அதுவே பெரிய கொடுமையான விஷயமாகவும் இருக்கும். இதில் உங்களோட அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தான் தெரியும் எத்தனை பேருக்கு இங்கே அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாமும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.